வாஸ்துவுக்கும் செல்ல பிராணிகளுடைய வளர்ப்புக்கும் தொடர்பு இருக்குன்னா ஒரு வகையில இருக்கு. என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை இந்த வாயில்லா ஜீவன்கள் என்ன பண்ணும்னா எப்போதுமே எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு யமன் நெருங்கும் பொழுது, ஒரு தீய கிரகம் நெருங்கும் பொழுது, என்னுடைய எஜமானுக்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த ஜீவராசிகள் தான் போய் முதல்ல நிக்குமா. அதனாலதான் திடீர்னு நமக்கு நேரம் சரியில்லாத போது காரணமே இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற ஜீவராசிகள் டக்குன்னு இறக்குறத பாப்பீங்க. திடீர்னு ஒரு பசு இறக்கும், ஒரு ஆடு இறக்கும், ஒரு வளர்ப்பு பிராணி இறந்துடும். நிறைய மீன் தொட்டியில மீன்கள் கூட இறக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறைய முதல்ல அந்த தீய சக்தி வளர்ப்பு பிராணிகளை தான் கை வைக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பாம்பே வருதுன்னா அதை பாக்குறது எதுனா வளர்ப்பு பிராணி தான். இந்த பாம்பை தான் நம்ம ராகு கேதுன்னு சொல்றோம். ஒரு கெட்ட நேரத்துலதான் நம்ம வீட்டுக்கு தேல் வரும், பூரான் வரும். இதுல நம்ம அவேர்னஸா இருக்கிறத விட அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல சேவல் கோழி எல்லாம் வளர்க்கிற நிர்பந்தம் இருந்தது இல்ல. இந்த சேவல் இருந்த போது, கோழி இருந்த போது நம்ம வீட்டுக்கு ஒரு தேலோ பூரானோ எதுவுமே வர முடியாது. ஏன்னா அது வீட்டை சுத்தி சுத்தி அதை கிளீன் பண்ணி வச்சிடும். சோ இன்னைக்கு அதாவது நம்ம சிட்டி லைஃப்ல அதை என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, செல்ல பிராணிகள் நம்மளை வாஸ்து ரீதியாக தோஷம் இருக்கும்போது நம்மை அது பாதுகாக்கக்கூடிய கருவி. சோ அதனால தாராளமா நாய்க்குட்டி வளர்க்கலாம், பூனைக்குட்டி வளர்க்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஆனா பறவைகளை அடைத்து வளர்க்காதீர்கள். ஏன்னா நீங்க ஒரு நாள் நம்மளால ஒரு ரூம்குள்ள லாக் ஆகி இருக்க முடியுமா? நம்மளுடைய இயல்பை மாத்தினோம்னா நமக்கே அது ஒரு மன அழுத்தம். அப்ப என்னன்னா, அந்த சிறகடித்து பறக்கிற பறவைகளை நீங்க அடைச்சு வைக்கும் பொழுது அதோடைய இயற்கையான வாழ்வை நீங்க பறிக்கிற மாதிரி அர்த்தம். அதனால அதோடைய சுதந்திரத்தை அதுக்கு கொடுத்துருங்க. இப்ப நாய்க்குட்டியோ பூனைக்குட்டிக்கோ அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எங்க சாப்பாடு போடுறோம், எங்க பாசம் இருக்குதோ அங்க நல்லா வாழ்ந்துடும். அது ஒரு கட்டுப்பாடா நினைக்காது. சோ அதனால அந்த பறவைகள் மட்டும் வளர்க்க வேண்டாம். இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி தாராளமா வாஸ்துப்படி இருக்கலாம், ஒரு தவறும் இல்லை.